Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிமார்கன்ஸ் தியரம். டிமார்கன்ஸ் தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த மாதிரி டேஷ் மாதிரி இருக்குல்ல, இப்படி இருந்தால் இதை வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து டாட்டை வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ப்ளஸ்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதை வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தியரம் பார்ப்போம். டிமார்கன்ஸ் தியரம்ல வந்து ரெண்டு தியரம் இருக்குது. ஒன்று வந்துட்டு இது a plus b complement is equal to a bar into b bar அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி பார்னு சொல்லக்கூடாது, சாரி, காம்ப்ளிமெண்ட்னு சொல்லணும். a complement into b complement அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட். செகண்ட் தியரம் வந்து என்ன அப்படின்னா a into b complement is equal to a complement plus b complement அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு தியரம் இருக்கு. இது வந்து எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிரேக் த லைன். ஆக்சுவலி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே நம்மளுக்கு இன்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா a + b காம்ப்ளிமெண்ட்டுன்னு இருக்குது. இங்கே இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குது. இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைனை பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இங்கே a காம்ப்ளிமெண்ட் இன்ட்டு b காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தனியாக கிடைக்குது. அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிரேக் த லைன் அண்ட் சேஞ்ச் த சைன். இது ரெண்டு விஷயம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்துக்குமே இங்க இருக்கிறதுக்கு லைனை பிரேக் பண்றோம். லைனை பிரேக் பண்றதுனால இது ரெண்டும் தனித்தனியா பிரியுது. இது பிரியும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற சைனை இங்க சேஞ்ச் பண்றோம். இங்க பிளஸ்ல இருந்ததுன்னா இங்க இன்டூல கொண்டு போறோம். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறத இங்க பிளஸுக்கு கொண்டு வரோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், பிரேக் த லைன், சேஞ்ச் த சைன். சைனை சேஞ்ச் பண்றோம். அது ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கூட நம்மளுக்கு கேட்கலாம். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ல, இதை நல்லா ஞாபகம், காம்ப்ளிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி காம்ப்ளிமெண்ட்லயே நம்மளுக்கு முடியணும். இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகணும், காம்ப்ளிமெண்ட்ல முடியணும். அப்போ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியரம் எடுத்துக்கிறேன். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம். இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு? ப்ராடக்ட். இன்டூனா நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோமா? பிளஸ் வந்துட்டு அடிஷனை வந்து நம்ம சம்முன்னு சொல்லுவோம். இன்டூல இருந்தது அப்படின்னா அது ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால இங்க சம்முன்னு சொல்றோம். நம்மளுக்கு ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்கு? இன்டூல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால நம்ம ப்ராடக்ட்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதும் காம்ப்ளிமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் ஆகிறதும் காம்ப்ளிமெண்ட்ல எண்ட் ஆகணும். இதுதான் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு இதோட ஸ்டேட்மெண்ட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட். இது இப்போ நம்ம செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அது என்ன இருக்கு? a into b complement is equal to a complement plus b complement அப்படின்னு இருக்கு. இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, complement of the product is equal to sum of the
காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், இது வந்து இன்டூல இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகணும், காம்ப்ளிமெண்ட்லேயே முடியணும். இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் நம்ம எழுதணும். ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் தியரம் ஒரு தியரம் எடுப்போம். இப்போ a into b complement is equal to a complement plus b complement அப்படின்னு இருக்கு. இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து LHSன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து RHSன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது LHS, ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது RHS அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் தர போறோம். A B அப்படின்னு ரெண்டு இன்புட் தருவோம். ஏன்னா இங்க ரெண்டு தான் இருக்கு, அதனால ரெண்டு இன்புட் தரோம். நம்மளுக்கு நார்மலா நம்ம எப்பயுமே என்ன போடுவோம் 0 0 0 1 1 0 1 1 இதான் நம்ம கொடுக்க போற இன்புட். இப்போ இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ A into B எடுக்கிறோம். A into B னா நம்ம நார்மலா வந்து இன்டூ பண்ற மாதிரி தான், மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி. அப்போ 0 0 0 0 1 1 0 1 சார் 0 1 0 சார் 0 1 1 சார் 1. இதுதான் வந்துட்டு A into B, A into B. இப்போ ஆனால் நம்மளுக்கு LHSல என்ன இருக்கு, A into B காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ல வேணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம இன்புட்டா கொடுக்கறத அப்படியே நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி தரதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம 0 கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட்டை வந்து 0 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம 1 கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு அப்படியே இன்வர்ஸ் அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு LHS வந்து என்ன இருக்கு, A into B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A into B மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் எல்லாமே 1 ஆகும், ஒன்ஸ் எல்லாமே 0வா போகும். அப்போ இங்க எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் இங்க 1 வரும், 1 இருக்கிற இடத்துல 0 போயிடும். ஸோ இது வந்துட்டு LHS. இப்போ இதுக்கு RHS பார்க்கலாம். இதோட RHS இப்போ நம்ம வந்துட்டு டிரைவ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க இன்புட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ABன்னு இருக்கு. ஸோ நம்ம இங்க A பார், இங்க B பார். ஆல்ரெடி நம்மளுக்கு இங்க AB இருக்கு. நம்ம இங்க நம்மளுக்கு RHSல என்ன இருக்கு, A பார் இருக்கு, அதனால இங்க எடுத்திருக்கோம். B பார் இருக்கு, அதனால இங்க எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் போட்டா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ்ன்னு வரும், ஒன்ஸ் எல்லாம் 0 ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க ஏக்கு வந்து நம்ம இங்க 0 கொடுத்துருக்கோம் அப்படின்னா A காம்ப்ளிமெண்ட் 1 1, இங்க 1 இருக்கனால 0, இங்க 1 இருக்கனால இங்க 0. அதே மாதிரி B யோட காம்ப்ளிமெண்ட் இங்க இருக்கு. ஸோ இங்க 0 இருந்தா 1 1 இருந்தா 0 0 இருந்தா 1 1 இருந்தா 0 கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம A பார் பிளஸ் B பார் அப்படின்னு போட போறோம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம A பார் B பார் A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு சம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ A காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி மட்டும் இங்க போட போறோம். 1 + 1 1 1 1 1 + 0 1 0 + 1 1 0 + 0 0. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, LHS வந்துட்டு என்ன இருக்கு, A into B காம்ப்ளிமெண்ட். இது RHS என்ன, A காம்ப்ளிமெண்ட் பிளஸ் B காம்ப்ளிமெண்ட். ஹென்ஸ் இங்கேயும் ஒன்னா தான் வருது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க LHS is equal to RHS அப்படின்னு. இங்கேயும் பாருங்க, இங்க எல்லாமே ஒன்ஸ், ஒரே ஒரு 0, இங்கே எல்லாமே ஒன்ஸ், இங்க ஒரே ஒரு 0.
ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் தட் LHS is equal to RHS அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் தியரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் தியரம். செகண்ட் தியரம் என்ன? சாரி, A plus B complement is equal to A complement into B complement. அதே தான் இங்கேயும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்புட் தர போகிறோம். AB அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A plus B ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். A plus B. A plus B என்ன? 0 0 0 0 1 1 1 0 1 1 1 1. ஸோ நம்ம இப்போ A plus B கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு LHSல என்ன இருக்கு? A plus B காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஸோ நம்ம A plus B காம்ப்ளிமெண்ட் நம்ம இப்போ பண்ண போறோம். காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன சொல்லியிருந்தேன்? 0னா இருந்தால் 1ஆ போகும், 1ஆ இருந்தால் 0 ஆகும். ஸோ 0க்கு 1, 1னா 0. ஸோ LHS வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது LHS. இப்போ RHS போகிறோம். RHS போகிறதுக்கு இங்கே ஆல்ரெடி நம்ம ஏக்கும் பிக்கும் இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ A காம்ப்ளிமெண்ட் B காம்ப்ளிமெண்ட் நம்ம இங்கே எழுதணும். A காம்ப்ளிமெண்ட், இது B காம்ப்ளிமெண்ட். ஏக்கு என்ன இருக்கு? 0 0 1 1. இங்கே A காம்ப்ளிமெண்ட்டுக்கு எப்படி போடுவோம் அப்படின்னா 0னா 1 1 0 0. இங்கே B காம்ப்ளிமெண்ட் இருக்கு. B காம்ப்ளிமெண்ட்னா என்ன போடுவோம்? 1 0 1 0. இது B காம்ப்ளிமெண்ட். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? A காம்ப்ளிமெண்ட் இன்டு B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A காம்ப்ளிமெண்ட் இன்டு B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுக்கிறோம். 1 1 சார் 1 1 0 சார் 0 0 1 சார் 0 0 0 சார் 0. ஸோ நம்மளுக்கு இங்க RHS கிடைச்சாச்சு. இது LHS is equal to RHS அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் வந்து டிமார்கன்ஸ் தியரம். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இந்த தியரமை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல இந்த டிமார்கன்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அடுத்து பார்க்க போகிறது வந்து லாஜிக் கேட்ஸ் பார்ப்போம். அப்போ வந்துட்டு அது எப்படி அதில் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுவோம், டிமார்கன்ஸ் தியரம் எப்படி வந்துட்டு வருது, என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். தேங்க்யூ.